சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக உள்ள புறநகர் மின்சார ரயில் சேவையில் ஏசி மின்சார ரயிலை விரைவில் அறிமுகமாகிறது. இதையொட்டி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகரின் தவிர்க்க முடியாத பொது போக்குவரத்தாக புறநகர் மின்சார ரயில் சேவை உள்ளது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் தொடங்கி அலுவலகம் செல்வோர், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் பயணிப்பதால் ஏசி வசதி கொண்ட ரயில்கள் இயக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. அதற்கேற்ப சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ஏசி மின்சார ரயில் இயக்க கடந்த 2019ஆம் ஆண்டு ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே அனுமதி கோரியது. இதையடுத்து 12 பெட்டிகள் கொண்ட 2 ஏசி மின்சார ரயில்களை தயாரிக்க சென்னை ஐசிஎஃப்க்கு ரயில்வே வாரியம் அனுமதி அளித்தது. சென்ற மாதம் பணிகள் நிறைவடைந்த நிலையில் முதல் ஏசி மின்சார ரயில் கடந்த 20ஆம் தேதி தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் ஏசி மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. காலையில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அது குறிப்பிட்ட டயத்துக்கு எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த ஏசி ட்ரெயின்னா கண்டிப்பாக ஆர்டினரியோடு இது அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் கன்வீனியன்ட்டாக போகலாம்ல. அதனால எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது. ஏசி ட்ரெயின் வரனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாரும் அங்கே வந்துட்டு இந்த க்ரௌடில் நெரிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வெயில் காலத்தில் இது பசங்களுக்கு வந்து இறங்கிறதுக்கு போகிறதுக்கு வசதிக்கு எல்லாத்துக்கும் பஸ்ஸும் எதிர்பார்க்காது. ஆமாம், ட்ரெயினை தான் விரும்பும். கோடை காலம் நெருங்குவதை உணர்த்தும் வகையில் வெயில் கொளுத்த தொடங்கியுள்ளதால் ஏசி மின்சார ரயில் சேவை தொடங்குவது எப்போது என்று மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.